ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 21. கடவுளை நேசிப்பது எப்படி என்பதன் தொடர்ச்சி. ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷரான பகவான் என நான் கூறினால் நீங்கள் அதை ஏற்க மறுத்து கிருஷ்ணர் இந்தியர், அவர் எப்படி பரமபுருஷ பகவானாக முடியும் என கேட்கலாம். ஆனால் கிருஷ்ணர் பரமபுருஷரான பகவானே. உதாரணமாக சூரியன் இந்தியாவில் உதித்த பிறகே ஐரோப்பாவில் உதிக்கிறது. அதற்காக ஐரோப்பியாவில் உதிக்கும் சூரியன் இந்தியாவில் உதிக்கும் சூரியனிலிருந்து வேறுபட்டது என்பதல்ல. அதுபோன்று கிருஷ்ணர் இந்தியாவில் தான் தோன்றினார் என்றாலும் இப்பொழுது இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் மூலம் மேற்கத்திய நாடுகளுக்கும் வருகை தந்துள்ளார். எனவே நீங்கள் கிருஷ்ணரே கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. உங்களுக்கு போதிய அளவு புத்தி கூர்மை இருப்பின் கிருஷ்ணரே கடவுள் என்பதை ஐயமற புரிந்து கொள்ளலாம். எனவே கிருஷ்ண உணர்வை கைகொண்டு கிருஷ்ணரின் கட்டளைகளை பின்பற்றுங்கள். இதை அனைவரும் மேற்கொள்ளும் பொழுது கிருஷ்ண உணர்வு எனும் மதம் மட்டுமே இருக்கும். புஷ்ட கிருஷ்ணா மேலும் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே, பிரச்சாரம் செய்யும் போது சில சமயம் நாம் சந்திக்கும் மக்கள் பற்று மிகுந்த கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டாலும் அவர்கள் கிருஷ்ணரை துறக்கிறார்கள். அத்தகையோர் உண்மையில் கடவுளுடன் சம்பந்தப்பட்டவர்களா? ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு பதில் கூறுகிறார், இல்லை. கடவுளை புரிந்து கொள்ள சிரத்தையுடையவர் நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷரான பகவானாக ஏற்றுக்கொள்ளுவர். கடவுளை பற்றி அறியாமல் அறியாமையில் மூழ்கி இருப்பவனால் கிருஷ்ணரை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அத்தகைய மூடன் கிருஷ்ணரையும் சாதாரண மானிடனாகவே நினைப்பான். ஆனால் கடவுள் என்றால் என்ன என்பதை அறிந்தவன் நிச்சயமாக கிருஷ்ணரை கடவுள் என ஏற்பான். உதாரணமாக தங்கத்தை அறிந்தவன் அதை எங்கு கண்டாலும் தங்கம் என உணர்வான். தங்கம் ஓரிடத்தில் கிடைக்கும் என அவன் எண்ணுவதில்லை. அதுபோல் கடவுள் என்றால் என்ன என்பதை அறிந்தவன் கிருஷ்ணரை முழு மனதுடன் கடவுளாக ஏற்பான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணரே பரமபுருஷரான பகவான். பகவான் அல்லது கடவுள் என்றால் என்ன? கிருஷ்ணர் ஏன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்பதை சாஸ்திரங்கள் விளக்குகின்றன. கிருஷ்ணரின் நடவடிக்கையிலிருந்து அவர் பகவானா இல்லையா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். இதற்கு புத்திசாலித்தனம் தேவை. தங்கம் என்றால் என்னவென்று அறியாவிட்டால் நீங்கள் இரும்பையும் தங்கம் என ஏற்பீர்கள். அது உங்கள் அறியாமையே. அதுபோல் கடவுள் என்றால் என்னவென அறியாவிட்டால் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்பது கடினமே. கடவுளை பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் கிருஷ்ணர் கடவுள் என்ற கூட்டை நீங்கள் சோதித்து பார்க்க இயலும். பின்னர் நீங்கள் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்பீர்கள். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே பகவத்கீதையை பொது அடிப்படையாக கொண்டு அனைவரும் கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ளலாம். கடவுளை அறிந்து அவரை நேசிக்க கற்பீர்களானால் உங்களது வாழ்க்கை குறையற்றதாக அமையும். புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார், ஆனால் மக்கள் தங்களது மதத்தையே சிறந்ததாக நினைக்கிறார்களே? ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு பதில் கூறுகிறார், ஆனால் நாம் அதன் விளைவை பார்க்க வேண்டும். எது உண்மையான மதம் என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது? ஷவை பும்ஷாம் பரோ தர்ம யதோ பக்திர் அதோக்ஷதே. மதத்தை பின்பற்றுபவர்கள் கடவுளை நேசிக்க கற்றுக்கொண்டார்களா என்பதை வைத்தே நாம் இதை அறிய முடியும். கடவுளிடம் அன்பற்றவர்கள் தனது மதமே சிறந்ததென பறைசாற்றுவதில் என்ன லாபம்? கடவுளிடம் அன்பு செலுத்துவதற்கான அறிகுறி எங்குள்ளது என்பதையே நாம் பார்க்க வேண்டும். அனைவரும் தாங்கள் புரிந்து கொண்டதே சிறப்பானது என்று எண்ணுகின்றனர். ஆனால் அதற்கு நடைமுறையான அத்தாட்சி தேவையாகிறது. யாராவது தங்களது மதமே சிறந்தது என்று கூறினால் கடவுளை நேசிப்பது எவ்வாறு? கடவுளை நேசிக்கும் வழிமுறை என்ன என்று வினவுங்கள். கடவுளுடன் உங்களுக்கும் பிறருக்கும் உள்ள உறவை அறியாவிடில் நீங்கள் எவ்வாறு கடவுளை நேசிக்க முடியும்? கடவுளை பற்றிய சரியான கருத்து இல்லையெனில் கடவுளிடம் அன்பு செலுத்துதல் என்னும் கேள்விக்கே இடமில்லை. அன்பு வினோதமானதோ கற்பனையானதோ அல்ல. நீங்கள் காற்றை நேசிக்க முடியாது. ஒரு நபரையே, அதுவும் அழகிய நபரையே நீங்கள் நேசிக்க முடியும். நீங்கள் காற்றையும் ஆகாயத்தையும் நேசிப்பதாக கூறினால் அதன் பொருள்தான் என்ன? மற்றொரு நபர் இல்லையே நேசத்திற்கு இடமில்லை. எனவே நாம் நேசிக்க விரும்பும் அந்த நபர் யார்? துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் கடவுள் ஒரு நபர் என்ற கருத்து இல்லாமல் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களால் பகவானின் 6 வித பூரண செல்வ செழிப்புகளை பற்றியும் விளக்க முடியாது. இதே போன்ற விளக்கம் இல்லை அவர்களிடம். கடவுளை பற்றி தெளிவற்ற எண்ணம் இருப்பினும்
உண்மையில் அவர்கள் கடவுளை பற்றி ஒன்றும் அறியாதவர்களே. ஆனால் மதம் என்றால் கடவுளை அறிந்து அவரை நேசிப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். அன்பு என்பது தெளிவாக தெரியும் உண்மை. எனவே கிருஷ்ண உணர்வு இயக்கத்தைச் சேர்ந்த நாங்கள் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்று அவரை வணங்கி முன்னேற்றம் காண்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.